பெய்யுது, அப்புறம் மழையே காணும் பாத்தில இழுச்சக்கா. ஆமாட்டி ஆமாட்டி, ஆனா இப்ப நியூஸ்ல சொல்லியிருக்கான் 20ஆம் தேதி வரை கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு உள்ளது. ஓ இப்படி சொன்னானோ? 20ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அப்படி சொன்னானோ? ஏட்டி அவன் சொன்னது ஒழுங்கா தான் சொன்னான், நான் உங்ககிட்ட அப்படி சொல்றேன். ஆமா சரி சரி, எத்தனாம் தேதி மழை பெஞ்சிட்டு போட்டு, மழை பெஞ்சாதானே நல்லா இருக்கும். எப்பா இந்த மக்களை வச்சுக்கிட்டு ஒரு தடவை மழை பெஞ்சா நல்லா இருக்குங்க. அவன் மழை பெஞ்சிட்டுனா ஐயோ திரும்புற பக்கம்லாம் தண்ணியா கிடக்குன்ட்டு ஒப்பாரு வைக்காவோ. இந்த மக்களை என்னதான் பண்றது? அதுவும் சரிதான் நிச்சக்கா. ஏ வாங்க உமாக்கா. உமா வா, ஒரு நாள் வரமாட்டே, இன்னைக்கு வந்திருக்கியே. ஆமாக்கா, வீட்ல இருந்து நேரமே போக மாட்டேக்கு, பத்தடுங்க அதான். வாட்டி உமா, உன் அருமை தோழி எங்க? அந்த கீதா ரெண்டு பேரும் ஜோடி போட்டு தெருவியில எங்க? ஆமா கைடக்கா, குழம்பு கலந்தவா. எப்ப பார்த்தாலும் ஒரு அண்டாவை தூக்கிட்டு வந்துடுறாங்க. குழம்பு கூடு, அது கூடு, இது கூடுன்னு. சரி விடுவோமா, பக்கத்து வீட்டு ஆட்கள் அப்படி இப்படின்ட்டு தான் இருப்பாவோ. கொஞ்சம் குழம்பு தானே கொடுத்து உதவி விடுங்க, அப்பதான் நாளை பின்ன ஏதாவது பிரச்சனைனா உதவுறக்கு ஆள் இருக்கும் பத்தியா. அட நீங்க வேற அக்கா, கொஞ்சோண்டு குழம்புனா கொடுக்கலாம், பெரிய அண்டாவை தூக்கிட்டு வந்தா எப்படிக்கா கொடுக்க முடியும்? யாருமே இல்ல, யாரு இஸ்கு இஸ்குன்னு நம்மளை கூப்பிடுறாவோ? மன பிராந்தியா இருக்குமோ? ஏட்டி என்ன கூப்பிட்டியோ? நான் ஏன் உங்களை கூப்பிட போறேன்? ஏட்டி இஸ்கு இஸ்குன்னு கூப்பிட்டல்ல. ஆமா இவரு அவிய அப்படியே பெரிய ஃபிகர் இவியில இஸ்கு இஸ்குன்னு கூப்பிடுவா, ஓடின்னு கழிச்சக்கா. யாரு நம்மள கூப்பிட்டுருப்பா? ஏட்டி என்ன சொல்லு? என்னக்கா சொல்லணும்? ஏட்டி கூப்பிட்டல்ல இஸ்கு இஸ்குன்னு. நான் எங்க உங்களை கூப்பிட்டேன்? ஓ கூப்பிடலையோ, கூட்ட மாதிரி இருந்து பாத்துக்க, அதான் திருமணை. யார் இஸ்கு இஸ்குன்னு கூப்பிடுறியோ? விளையாடுறீல ஐச்சக்க நீங்களா? ஏட்டி உனக்கு அந்த சவுண்ட் கேக்குதா? எனக்கும் கேட்டுது. நான் நெட்டவழிட்ட போய் கேட்டா அவ நான் கூப்பிடலங்க. எனக்கும் அந்த சவுண்டு காட்டுச்சு, நான் பின்னாடி திரும்ப பார்த்தா அங்க யாருமே இல்ல. ஒருவேளை பேயோ பிசாசோ இருக்குமோ? ஏன்டா பேய் பிசாசு என்ன பகல்லே நடமாடுதுவோ? அதுவும் இல்லாம நம்ம ஊருக்குள்ள பேய் பிசாசுலாம் அப்படிலாம் ஒருத்தரும் ஒன்றும் சொன்ன மாதிரி இல்லையே. என்ன சவுண்டுன்னு தெரியலையே. கூர்மையா ஒரு தடவை காதுல கையை வச்சு கேட்டு பாப்போம். ஏடி இஸ்கு இஸ்குன்னு தானே கேக்குது? ஆமாக்கா ஆமாக்கா, இஸ்கு இஸ்குன்னு தான் கேக்குது. என்ன சத்தம்னு தெரியலையே. எக்கா எல்லாரும் அப்படியே உங்க தலைக்கு மேல கொஞ்சம் பாருங்களேன். தலைக்கு மேல அழகான வானம், அதுல ஒரு சூரியன். என்ன டீப்பா? ஓஹோ கவிதை சொல்லணுமா உனக்கு? இரு நம்ம எஸ்கே அண்ணா கவிதை சொல்றேன். பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே என்னை பார்த்து சிரிக்கும் சூரியன். எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு, பாக்குறவே கள்ளத்துக்கு அடிப்பாவோ. அந்த பக்கமா திரும்பி உங்க தலைக்கு மேல பாருங்க. என்னத்த பார்க்க சொல்லியா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? இளிச்சக்கா சும்மா இருங்க. பாப்பா பாம்பு. ஏடி பாம்பு இல்ல பாம்பு. ஆத்தாடி என்ன தண்டில இருக்குது, ரெண்டு பல்லு மட்டும் இருக்குது பாருங்களேன். பிறகு எல்லாருக்கும் என்ன மாதிரி 32 பல்லு அழகா வரிசையா கொடுப்பானா கடவுளு? ரொம்ப முக்கியம் இழிச்சக்கா, ஒரு போடு போட்டுற போது எந்த இந்த பக்கமா வாங்க. ஏக்கா இது என்ன பாம்பா இருக்கும்? ஏடி பச்சை கலர்ல இருக்குல்ல, மரத்துல வர இருக்கு. ஒருவேளை பச்சை பாம்பா இருக்குமோ? ஒரு நாளும் பாம்பு வந்ததே இல்லையே, இன்னைக்கு பாம்பு இருக்கு, என்ன காரணம்னு தெரியலையே. சோடி பாம்பு ஒண்ணு வந்திருக்கு பாரு. சோடி பாம்பு. நம்ம சேஃப்டி அங்க யாரையும் உட்காந்துக்கிடுவோம், திடீர்னு ரெண்டும் கீழே குதிச்சு வந்துட்டுனா என்ன பண்றது? நாம போயிருவோம். நாம கதை பேச வரணிக்கா இப்படி நடக்கணும். இளிச்சக்கா பாத்திலா, இது பச்சை பாம்பா இருக்கும், அப்ப அது என்ன பாம்பா இருக்கும்? ஏட்டி ரெண்டும் சோடி பாம்பா இருக்குமோ? எங்க சத்தமே காணோம், மயங்கி ஏங்கி விழுந்துட்டாளா பயத்துல? ஐயோ நெட்டவள்ளிய காணுமே, விட்டுட்டு ஓடிட்டாளோ? ஏக்கா இங்க இருக்கேன் பாருங்க. ஏட்டி நீ சேப்டியா மேலே ஏறி உட்கார்ந்துட்டியேட்டி, எங்க ரெண்டு இடத்தையும் கலத்தி விட்டுட்டியே. பாம்பு அம்மா பாம்பு. ஏய் இளிச்சக்கா அப்படியே இருந்துடுங்க, அசையாதீங்க. அது பாட்டு படிச்சா பேயிரும் நினைக்கிறேன். இருங்க நான் ஒரு பாட்டு படிக்கேன். நீ ஆடு பாம்பே ஒரு போடு போடு பாம்பே. அட பாதகத்தி, என்ன போட சொல்றியே? இளிச்சக்கா நான் பாட்டு தான் பாடுனேன், இருங்க இன்னொரு பாட்டு படிக்கேன். ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம், நீ ஆடு பாம்பே ஒரு போடு போடு பாம்பே. எட்டி பாட்டு படிச்சு
விளையாடுறதுக்கு தட்டி நேரம் காப்பாத்துங்க டி ஏன்டி இப்படி இருக்கியோ ஏ இளிச்சக்கா ஒரு நிமிஷம் அப்படியே இருந்துடுங்க நான் இப்ப வந்துடுறேனே ஐயையோ எல்லாவளும் விட்டுட்டு ஓடிட்டாள்வளே நான் மட்டும்தான் மாட்டிக்கிட்டேனே பாம்பு சார் தெரியாம உங்களை கிண்டல் பண்ணிட்டேன் என்ன விட்டுருங்க சார் ஐயையோ இது பாம்பு சாரா பாம்பு மேடமா ஒண்ணுமே தெரியலையே ஐயையோ காப்பாத்துங்க பாம்பு ஏய் இளிச்சக்கா, ஏதாவது பாம்புக்கு வச்ச பால் முட்டை ஏதாவது புடுங்கி தின்னுட்டீங்களோ? அதான் உங்களை தேடி வந்திருக்குமோ ஒருவேளை. ஏட்டி நான் சின்ன பிள்ளைகள்ட்ட இருந்து தானே புடுங்கி தின்னு இருக்கேன் பாம்பு கிட்ட இருந்துலாம் ஒரு நாளும் புடுங்கி தின்னதே இல்லையே ஏய் இளிச்சக்கா இந்தாங்க இந்த பண்ணு தூக்கி கொடுங்க பாப்பா நீ சாப்பிட்டுட்டு போதான் பாப்பா ஒருவேளை பசியில எல்லாம் வந்திருக்குமோ ஏட்டி எந்த ஊர்லயாவது பாம்பு பண்ணு தின்னு பாத்திருக்கியாட்டி நீ ஏய் இளிச்சக்கா அவசரத்துக்கு இதான் கிடைச்சது இந்தாங்க தூக்கி போட்டு பாருங்க 2 வரை இருக்கு ஒரு பண்ணு தான் இருக்கு ஆளுக்கு பாதியா சமமா பிச்சை வைக்கிறா என்ன கடைசில பாம்புக்கு பரிமாற வச்சிட்டீலடி பாம்பு சார் பெரிய மனசு பண்ணி இந்த பண்ணை வச்சுட்டு என்ன விட்டுருங்க பாம்பு சார் நான் ரொம்ப பாவம் நேத்து பாம்பு போட்ட போடல மரத்தடிக்கு போவே பயமா இருக்கு. இங்கனே இந்த சேர்லயே இருந்துட்டு ஓடிடணும். இவையெல்லாம் வாராவளோ இல்லைன்னா நேத்து இருந்த பயத்திலேயே பேர்றாவளோ தெரியலையே. இளிச்சக்கா வர்றது டவுட்டு தான். நேத்து அழுவையா எப்பா சின்ன பாம்பு மக்களே அதுக்கு போய் பயந்துட்டாவோ. நானும் எவ்வளோ தைரியமா நின்னேன்னு தெரியும்ல. நேத்துல எபிசோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பொத்தி வச்ச மல்லிகை மொட்டே புத்துருச்சி வெக்கத்தை விட்டே எட்டி குட் மார்னிங் ஏய் இளிச்சக்கா நேத்து பயந்து அப்படி நடங்குனியோ? நீங்க வரமாட்டேன்ல நினைச்சேன். ஏட்டி பாம்புனா படையே நடங்கும் இந்த சரோஜா நடங்க மாட்டாளா நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவருக்கே பாம்பு பார்த்தா பயம் அப்புறம் நமக்கு இருக்காதா அதெல்லாம் அப்படியே தட்டி விட்டு போயிடணும் ஆமா ஏட்டி உன் சீட்டை கொஞ்சம் தள்ளி வையேன் நானும் மேலேயே உட்காந்துக்கிறேன் ஏட்டி நம்ம 2 பேரும் டேபிள்ல உட்காந்துட்டோம் சரி நம்ம 2 பேரும் ஸ்லிம்மா இருக்கிறதுனால நமக்கு இடம் பத்திட்டு பங்கஜ குட்டி வந்தா எங்க உட்கார வைக்கிறது யாருப்போ ஸ்லிம்மு? நம்ம 2 பேரத்துல நான் தான் ஸ்லிம்மு, நீங்க கொஞ்சம் உடம்பு தான். ஏட்டி அது சொத்தோட கண்ணும் புசு கண்ணும் அவ்வளவுதான் கன்னத்துல மட்டும் தான் சதை இருக்கு இப்படி சொல்லியே ஊரை ஏமாத்திட்டு தெரியுங்க. ஏட்டி நல்லா தெரியுமா இந்த ஊர்ல தான் இருக்காளா உன் மருமவா? ஆமாட்டி இந்த ஊர்ல தான் இருக்கா ஏய் இளிச்சக்கா உங்களை மாதிரியே பல்லு வச்சுட்டு 2 கிளவிங்க வருது பாருங்க. மருமவளே அடட இந்த மாமியார் கிழவி எப்படியோ தப்பிச்சு வந்துட்டே அது யாரு புதுசா ஒரு கிழவியை கூட்டு வந்திருக்கு அதுக்குள்ள சோடி சேர்ந்துட்டாவளோ ஏய் இளிச்சக்கா உங்களை பார்த்து மருமவளன்னு கூப்பிடுறவ சொந்தக்காரவியலா? ஏட்டி இந்த தெரியாம ஒரே ஒரு கல்யாணம் பண்ணிட்டேன் டி அந்த புருஷுக்கு அம்மா காரி தான் டி வா மாமியா கிழவி எப்படி ஒரு விளக்கம் கொடுத்தியே பாத்தீங்களா? அந்த மாதிரி விளக்கம் ஊர்ல யாரும் கொடுத்துருக்க மாட்டாவோ. உங்க மாமியாரா இது? ஆமாட்டி இந்த கிழவி தொல்லை தாங்க முடியாம தான் ஒரு நாள் ட்ரெயின்ல ஏற்றி விட்டுட்டேன் தெரியாத ஊருக்கு என்னன்னு தான் அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்துச்சோ தெரியலையே அதில் புதுசா சோடி வர சேர்த்து கூட்டு வந்திருக்கு இது 2 சேர்ந்து இனி என்ன அட்டகாசம் பண்ண போதோ தெரியல நல்ல அம்சமா இருக்காவ உங்க மாமியார். உங்க குடும்பத்திலே எல்லாருக்கும் பல்லு அப்படிதானோ? அது பாருங்களேன் இப்ப 2 கிழவியும் பல்லு அப்படிதான் இருக்கு. என்ன மாமியார் கிழவி நான் சொல்லல ஏன் மருமவ எனக்கு நல்ல மரியாதை தருவானு ஆமாட்டி மருமவளே இனி உன் கூடவே இருக்கலான்னு முடிவு பண்ணி வந்திருக்கேன் அது யாரு ஜோடி கிழவி ஒன்று கூட்டு வந்திருக்கா அதுவா ஒன்ன மாதிரியே ஒருத்தி இவளையும் ட்ரெயின்ல ஏற்றி விட்டு போயிட்டா நாங்க 2 பேரும் ஜோடி சேர்ந்துக்கிட்டோம் நல்லா சேர்ந்திய ஜோடி மருமவளே வீட்டுக்கு கூட்டு போறியா போவோம் பொறுங்க ஏட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் என்ன இந்த 2 கிழவிகளையும் வீட்டுல கொண்டு விட்டுட்டு வந்துடுறேன் சரி இளிச்சக்கா. ஆனா ஒரு விஷயத்துல நீ கொடுத்து வச்ச வட்டி உனக்கு மாமியார் இல்ல மாமனார் மட்டும்தான் அதனால உனக்கு பிரச்சனை இல்லை வேறு எனக்கு 1க்கு 2 மாமியார் வந்த மாதிரி இப்படி ஆகி போச்சு இல்லாட்டி மருமவ பேண்ட் சட்டை தான் போடுவாளோ கூறுகட்டாவளே பேண்ட் சட்டை போட்டிருக்கிறது வேற பிள்ளை இந்த கை வச்சு அடிக்காம சுடிதார் போட்டிருக்காள்ல கழுத்துல என்ன மாதிரியே நகை போட்டிருக்கா பாரு அவதான் ஏன் மருமவா ஏட்டி வந்த உடனே ஆரம்பிச்சிட்டாவோ குசு வேலையே இனி ஒரே ரணகலையா தான் இருக்கும் ஊருக்குள்ள எத்தனை கோலை உழுதோ தெரியல சரி டீ போயிட்டு வரேனே சரி இளிச்சக்கா. போதும் நடங்க வீட்டுக்கு போவோம். 3 வரிசையா பள்ளி ஈன்னு இருக்கு. நல்லாதான் இருக்கு பாக்குறதுக்கு. மருமகளே
சுடு தண்ணி வச்சு தந்துரு, உடம்பெல்லாம் புண்ணா இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல, என் வீட்டுக்கு வந்துட்டியல்ல, இனிமே டெய்லி புண்ணாதான் இருக்கும். வாங்க போவோம். மல்லாக்க கடந்து விட்டத்தை பாக்குறது எவ்வளோ ஒரு சுகம்னே. ஏட்டி பள்ளியெடுத்து கிளம்பலையா? படுத்தே கிடக்க. இப்ப என்னம்மா, என்ன பள்ளியெடுத்து அனுப்பிட்டு நீ மரத்துக்கடியில கதை பேச போகணும் அப்படிதானே? ஏட்டி இல்லட்டி, பள்ளியெடுத்து போகாம படுத்து கிடக்கிய, உடம்பு எதுவும் சரியில்லையான்னு கேட்டேன். ஆமா ஆமா உடம்பு சரியில்லை. என்ன செய்து? தூக்கமா வருது. வரும்ல வரும், தூக்கமா வரும். ராத்திரி 12 மணி வரை டிவி பார்க்க வேண்டியது, படுங்கன்னா படுக்க வேண்டியது கிடையாது. வர காலையில தூக்கமா வருது, பள்ளியெடுத்து போகலையாம்ல பள்ளியெடுத்துக்கு. எந்திரில. எம்மா அன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுக்கிறேம்மா. மிதிச்சனா சாணி வெளியே வந்துடாமா. எந்திரிச்சு கிளம்பு. ஒரு பொருள் எடுத்தா ஒரு இடத்துல வைப்போன்னு கிடையாது. பாரு, சாக்ஸ் 2 வெளியே தொங்குது அந்த இதுல இருந்து. லேப்டாப்பை மூடி வைப்போன்னு கிடையாது. எல்லாம் அப்படி காப்பி, நேத்து குடிச்ச காப்பி கப்பு அல்ல இருக்கு. ஒரு வேலை செய்யறது கிடையாது, பள்ளிக்கூடத்துக்கும் போறது கிடையாது. சட்டிக்கு ஒண்ணு பண்ணு, நீ வீட்ல இருந்து சோறு கறி ஆக்கு, நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரேன். எம்மா உன்னை எப்படிமா பள்ளிக்கூடத்துல சேப்பாவோ? ஆயா வேலைக்கு தானே சேப்பாவோ? ஆமா ஆமா ஆயா வேலைக்கு தான், நான் போயிட்டு வரேன். அந்த கை நிறைய சம்பளமாவது கிடைக்கும்ல. நீ வீட்டுல இருந்து சோறு கறி ஆக்கு, உனக்கு தான் பள்ளிக்கூடத்துக்கு போக பிடிக்கல, சோறு கறி ஆக்குன்னு. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது போன்ல. அப்பாட்ட புது பணம் கேட்டாலும் வாங்கி தர மாட்டேங்காரு. சுபி, எவ சுபி, கொஞ்சம் லேப்டாப் கூட. அத்தை நீங்க இங்க தான் இருக்கீங்களா? இல்ல மணி பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பலையா? இல்ல அத்தை, இன்னைக்கு லீவு போட்டுருக்கேன். இல தப்பிச்சு ஓடிரு, எங்க அம்மா கோவமா இருக்கா. பள்ளிக்கூடத்துக்கு போனா அப்படிதான் கறி வலிக்கு இந்த பிள்ளைகளுக்கு. எதுக்கு லீவு போட்டுருக்கா? எட்டி காலையில இருந்து வயித்தால போது பாத்துடுங்க. வயித்தால போறா? வயித்தால போறவன் எதுக்கு லேப்டாப் கேட்டு வந்திருக்கா? எட்டி அது வந்து போன்ல ஒண்ணும் கிளியரா தெரியல, அதான் லேப்டாப்ல பார்க்கலாம்னு வந்தேன். என்னல கிளியரா தெரியல? வீட்ல இருந்து படம் பார்த்துட்டு அடக்கி அப்படிதானே? இங்க ஒரு கள்ளமாடி தூக்கம் வருதுன்னு லீவ் போட்டுருக்கு. எந்த உலகத்திலேயாவது பிள்ளை தூக்கம் வருதுன்னு பள்ளிக்கூடத்துக்கு லீவ் போடுமா? தப்பான டைமிங்ல வந்துட்டோம் போல, போயிட்டு அப்புறமா வருவோம். எட்டி அப்புறமா வரேன். இல்ல நில்லு. அந்த ஓடிட்டான். உன் அம்மானுக்கு போன் பண்ண சொன்னதாவும் பிள்ளைகள் வீட்ல பண்ற கூத்த வீடியோ எடுத்து டீச்சர் மாரிட்ட வந்து காமிக்கணும். அப்பதான் நல்லா போட்டு சாத்துன்னு சாத்துவாங்க. இப்ப எந்த பள்ளிக்கூடத்துல அடிக்காவோ? ஒரு பள்ளிக்கூடத்துல அடிக்கிறது கிடையாது. கை வச்சாங்கள கேஸ் கொடுத்துறாவ தாய்மார்கள்லாம். பிள்ளைகளுக்கு எடுக்கிறது அந்த தாய்மார்கள் தானே. ஏட்டி நீ எந்திரியா இல்லையா? விளங்கம் பொட்டகுமரி, பொட்டகுமரி இப்படி கிடந்து கொட்டையை விட்ட பிறகு விளங்குமா வீடு? ஒன்னும் சொல்றது இல்ல, எல்லாம் இங்க அப்பா கொடுக்குற செல்ல. நான் வரட்டு இன்னைக்கு அந்த மனுஷன் வீட்டுக்கு. புருஷ் புருஷ் எங்க இருக்கிறே? ஏட்டி என்னவோ மருமவா புருஷனை பொறுத்து விடுன்னு கூப்பிடுறா. கூறு கட்டவ பொறுத்தூள் இல்லடி, புரு புருன்னு கூப்பிடுறா. புருவா? அது என்ன புருவு? செல்ல பேரா இருக்கும் போல. சரி நமக்கு எதுக்கு? இப்ப வருவான் பாருட்டி அம்மாவே. அப்படியே பொண்டாட்டி தாசேன் என்ன நீ வரான் பாரு. இழிச்சோ நல்ல வேலை வந்துட்டியா? சரி ரசம் வைக்கணும் பாத்துக்கோ. கூறுகட்ட மனுஷா, ரசத்துக்கு எதுக்கு வெங்காயத்தை தூக்கிட்டு வந்தீரு? புதுசா ஒரு டிஸ்ட் தான், வெங்காய ரசம். அடி நான் சொல்லல. சரி அது இருக்கட்டும், எனக்கு பின்னாடி யார் வந்திருக்கா பாருங்க. அம்மா எங்கம்மா போன இவ்வளவு நாளு? ஐயா தெரியாம வேற ஒரு ட்ரெயின்ல ஏறி போயிட்டேயா. பாம்பையோ மும்பையோ எங்கேயோ கொண்டு இறக்கி விட்டுட்டான். மறுபடி பிச்சை எடுத்து அந்த காசுல இங்க வந்து சேர்ந்துருக்கேன் ஐயா. அழாத ராசா அழாத, அம்மா வந்துட்டேன்ல அழாதானே. இனிமே எங்கேயும் போவாதம்மா, என் கூட இருமா. எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா நீ எல்லாமே? பார்த்தாலே தெரியுதுய்யா, ரசத்துக்கு வெங்காயத்தை தூக்கிட்டு வந்திருக்க. ரொம்ப கஷ்டம்தான் பட்டிருக்க. பாவம் தான் நீயும் என்ன பண்ணுவே? அம்மா நீ எங்க அம்மா? கண்ணாடி பாரு முன்னாடி தெரிவேன். போதும் அம்மா சென்டிமெண்ட்டும் பையன் சென்டிமெண்ட்டும். பாட்டு தெரியலன்னா அமைதியா இருங்க. நல்ல பாட்டெல்லாம் கேவலப்படுத்தாதியோ. அழாத ரசம் அழாத, கண்ணு தொடச்சிக்க. அம்மா யாருமா அந்த பாட்டி? உங்க ஃப்ரெண்டா? ஆமாய்யா ஆமா. நான் போன இடத்துல இவளும் தெரியாம வேற வண்டி ஏறி வந்துட்டா. அதை நாங்க 2 பேரும் சோடி சேர்ந்துக்கிட்டோம். சரிம்மா உங்க கூட இருக்கட்டும்மா. உங்களுக்கும் பேச்சு துணைக்கு ஆள் இருந்த மாதிரி இருக்கும்ல. ஆமா, நான் போகும்போதே என் மருமவா முழுவாம இருந்தாலே. பேரனா பேத்தியா என்ன குழந்தை பிறந்துச்சு?
பேத்திமா, உனக்கு பேத்தி உன்ன மாதிரியே இருக்கு. வெளியே விளையாட போயிருக்கு, இப்ப வருவோம் பாரு. சரிம்மா, இல்ல உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்றேன். ஐயா, இன்னும் நீதான் சமைக்கியோ? மருமக சமைக்க மாட்டாளோ? மாமியார் கிளவி வந்தோன்னா நம்ம தலையில தான் கைய வைக்கி. இல்லம்மா, நான் தான் சமைப்பேன். அவ வேலைக்கு போறாள்ல, அதனால நான் தான் சமைப்பேன். சரியா சரியா, இன்னைக்கு ஒரு நாள் நீ சமை, நாளையில இருந்து மருமக சமைப்பா. மாமியார் கிளவி, மருமகளே கூப்பிட்டியோ? இல்லத்த ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னேன். மருமகளே 2 சுக்கு காப்பி நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு எடுத்துட்டு வானே. எப்படியாவது இந்த வெங்காயத்தை உரிச்சு இன்னைக்கு ரசம் வச்சு அம்மாக்கு கொடுத்து அசத்திடணும். கிளவி வந்ததும் வராதம்மா நம்ம கிட்ட வந்து வம்பலுக்கு பாரு, சுக்கு காப்பி கொடு அந்த காப்பி கொடுன்னு. புருஷ் இதெல்லாம் தட்டி கேட்க மாட்டீரா? இழிச்சு, நான் பாத்துக்கிறேன் சமையல் வேலை எல்லாமே. யூ டோன்ட் கேர். என்னமோ சரி, என்ன தொல்லை பண்ணாம இருந்தா சரிதான், இல்லைன்னா மாமியார் கிளவி மண்டையில அம்மிக்கல்ல போட்டுருவேன். இழிச்சு, அப்படிலாம் பேசக்கூடாது. தாய் கிளவி ஏ தாய் கிளவி ஏ தாய் கிளவி தாய் கிளவி. ஏட்டி துணியை மாத்த கூடாதா? என் மருமவா பேண்ட் சட்டை தாரேன், போட்டுக்கிறியா? ஏன்டா மட்டி, சேலையிலேயே இருப்போம், அப்பதான் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஏக்கா, என்ன மரத்தடியிலலாம் வந்த மாதிரி இல்லை? ஏட்டி எனக்கு பாம்பு வந்ததுல இருந்து சுத்தம் பயமா தான் இருக்கு. மழை நேரம் பத்தியா, அதனால தான் நான் வரல. சரி, நான் அன்னைக்கு உங்களை ரொம்ப தேடினேன். அப்புறம் நானும் இழிச்சக்காவும் அந்த டீ கடை இருக்குல்ல, காப்பி கடை ஒன்று மூடி கிடக்கும்ல, அதில் உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். வேற இந்த இழிச்சக்கா மாமியார் ஊர்லேருந்து வந்திருக்கு, உங்களுக்கு தெரியுமா? மாமியாரா? எனக்கு தெரியாது டி. இச்சக்காக்கு மாமியார்லாம் இருக்கா? ஆமாக்கா, அவில மாதிரியே இருக்காவோ. இந்த அது ஒரு கதை சொன்னாவோ, அப்போதே அவிட்டு காட்டிடுங்கண்ணே. இந்த நானே சொல்கிறேன், அவி தொல்லை தாங்க முடியாமல் ஏதோ ட்ரெயினில் ஏற்றி விட்டாவலாம். இப்போ அட்ரஸ் கண்டுபிடிச்சி வந்திருக்கு. ஆமாக்கா. ஏன் டி வளராம சொல்லு. ஏக்கா, அதான்க்கா இழிச்சக்க மாமியாரை வந்து இவிய வேற ஊரில் இருந்தாவுல, இப்போ தானே நம்ம ஊருக்கு வந்திருக்காவ. வேற ஊரில் இருக்கும்போது ட்ரெயினில் ஏற்றி விட்ருக்காவோ அட்ரஸ் தெரியாத இடத்துக்கு. அது இப்போ இந்த ஊருக்கு வந்தோன்னா அட்ரஸ் கண்டுபிடிச்சி வந்துட்டு மாமியார். அது கூட ஒரு சோடி கிழமையும் கூட்டு வந்திருக்கு நேற்று. ஆமாம். அப்படியா? சரிடி, அப்ப சாயந்தரம் போல வாரியா? இளிச்சக்கா வீட்டுக்கு போயிட்டு வருவோம், மாமியார் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். ஐயா, அது என்னத்துக்கு பார்த்துட்டு கற்பனை பண்ணி பாருங்க, எலிச்சக்காக்கு ஒரு சேலையை கட்டினா எப்படி இருக்கும், அப்படியே தான் இருக்கு ஐயோ மாமியாரும். ஏட்டி அப்படிலாம் சொல்லக்கூடாது டி, பெரியவில. அது நம்ம ஒரு மரியாதைக்கு போய் பார்த்துட்டு வருவோன்னே. சாயந்தரம் போல போவோம் வா. இந்த இளிச்சக்கா வந்துட்டாவுல்ல. ஏ இளிச்சக்கா வாங்க வாங்க. இளிச்சக்கா மாமியார்லாம் ஊர்ல இருந்து வந்திருக்காங்களாம் அப்படியா? ஆமா பங்குச்சு குட்டி, அந்த தாய் கிழவி மாமியார் கிழவி வந்து உயிரை வாங்கிட்டு கிடக்கு. ஏட்டி நெட்டு வந்த உடனே சுடு தண்ணி போடுதா, அப்புறம் சுக்கு காப்பி போடுதா. கிழவிக்கு சுக்கு காப்பி ஒரு கேடா, என்ன வேலை வாங்குது. நல்லா உங்களுக்கு ஏற்ற மாமியார் தான் போலையே. ஏக்கா அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா, வயசான காலத்துல உங்களை நாடி வந்திருக்காவோ, நீங்க தானே பார்த்து விடணும். அட போ பங்குச்சு குட்டி, அது ஒத்தையில வந்தா கூட பரவாயில்ல, சோடி கழுவி ஒன்று கூட்டு வந்திருக்கு. அது வர்ற வருத்து அப்பப்பா ரெண்டும் கூடி கூடி பேசிக்கிடுதாவோ, என்னதான் பேசுறாவளோ தெரில. இந்த ஊர்ல என்ன எத்தனை கிழவி அது கெடுக்க போதோ தெரில. அப்ப வீட்டுல சமைச்சல இழிச்சக்கா, மாமியார்லாம் வந்திருக்காவோ, சோறு பொங்கி வச்சுட்டு வந்தியல கவியை சாப்பிட்றதுக்கு. பங்குச்சு குட்டி அதான் புருஷ் இருக்காருல்ல, அவர் பார்த்து விடுவாரு. ஆமா வேற நேத்து தாய் மகனும் ஒரே அழுக, எம்மா என்னை விட்டு பேட்டியம்மா அப்படின்ட்டு. பிறவு இருக்கும்லக்கா, பெத்த பாசம் இருக்கும்ல. ஆமாட்டி பெத்த பாசம் இருக்கதான் செய்யும். எனக்கு அப்பப்போ எங்கள் அம்மா ஞாபகம் வரதான் செய்யுது. என்ன செய்ய, நம்மளும் விய கூட்டு வந்த மாதிரி நம்ம அம்மாவை கூட்டு வந்து வைக்க முடியுமா? நம்ம அம்மாவை கூட்டு வந்து வச்சா யாரு இவளுக்கு நான் ஏன் சோறு போடணும்னு கேட்பாவோ. பொம்பளையா பிறந்தாலே இதானே, நான் ஏதோ அவி அம்மாவை வெளியே அனுப்பின மாதிரி தான் எல்லாரும் பேசுகிறாவோ. அந்த கிளவியா போச்சு வெளியே, இப்போ அதுவாக வந்திருக்கு, நானா எதுவும் செய்யலை. எனக்கும் எங்கள் அம்மா மேலே தான் பாசமாக இருக்குது. பொம்பளை பிள்ளைலாம் பிறந்தா அவிய அம்மா அப்பா கூட பிறந்தவிய அண்ணன் தங்கச்சி தம்பி எல்லாரையும் விட்டுட்டு வேற ஒருத்தன் வீட்டில் தானே வந்து வாழ வேண்டி இருக்கு. ஐயோ இழிச்சக்கா அழாதியோ. ஏ இழிச்சக்கா, எது கழுறியோ? சரி, நாளைக்கு வேணா போய் உங்க அம்மாவை பார்த்துட்டு வருவோம், அழாதியோ. ஐயே, இதுக்கெல்லாம் அழலாமா? அதுக்கு இல்லட்டி சொல்கிறேன், என்ன இருந்தாலும் 2 நாள் 3 நாள் நம்ம கூட வைக்க முடியுமா? அதுக்கப்புறம் நம்ம அவில வீட்டுக்கு போங்கன்னு தான் சொல்லணும். எத்தனை நாள் நம்ம கூட வைக்க முடியும் நீயே சொல்லு. பொம்பளையா பறக்கிறதே பாவம் டி. இது எது நம்ம ஒரு ஆம்பளை பையன்
நம்ம கூட இருப்பாவுல்ல. பொட்ட பிள்ளையா பிறந்ததுனால தானே வேற ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுத்து அனுப்பிட்டாவோ. இப்போ பாரு, அம்மாவை பார்க்க போனாலும் அவங்கிட்ட தான் நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு போக வேண்டியிருக்கு. நம்ம அம்மாவை நம்ம உரிமையோட போய் பார்க்க முடியுதா? ஆமாக்கா ஆமாக்கா, நீங்க சொல்றதும் சரிதான். அதான் நான் கல்யாணமே வேண்டாம் வேண்டான்னே கேட்டியலா. என்னையும் இப்போ லாஸ்ட்ல அழ வச்சுட்டியல்ல எல்லாரும் சேர்ந்து. நானும் நாளைக்கு இப்படிதான் உட்காந்து குழம்பிட்டு இருப்பேனோ எங்க அம்மாவை பார்க்க முடியாம. பொம்பளை எல்லாம் பிறந்தாலே அப்படிதான் டீ. அழாத இழிச்சக்கா, அழாதியோ அழாதியோ. வனிதா 2 மணிக்கு மேல படுத்தாலும் நல்லா தூங்கியாச்சு. ஆமாக்கா. அத்தை, சமையல் வேலைலாம் முடிஞ்சதா? முடிஞ்சது. எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிடுங்க. சரிங்க அத்தை. நாளையிலேருந்து இந்த சமையல் வேலைலாம் நீங்க பார்க்க வேண்டாம். என்ன சமையல் வேலைலாம் பார்க்க வேண்டான்ட்டா? ஐ ஜாலி. சரி பிரியா. சமையல் வேலை எல்லாத்தையும் நானும் வனிதாவும் பார்த்துக்கிறோம். நீங்க இந்த துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்க செஞ்சிருங்க. அட கொடுமையே, சமையல் வேலையை கூட ஈஸியா பாத்துருவேனே. பாத்திரம் கழுவ, துணி துவைக்க, ஐயையோ. என்னத்த, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லம்மா, ஃபர்ஸ்ட் பாத்திரத்தை கழுவுமா இல்லாட்டி துணி துவைப்போமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வனிதா பாத்தியா, அத்தை இப்படிதான் ஒவ்வொரு வேலையா பார்த்து பார்த்து செஞ்சிருவாங்க. ஆமாக்கா, அத்தை ரொம்ப நல்லத்தையா இருக்காங்க. ஐயையோ, துணி முதற்கொண்டு துவைக்க விட்டுட்டாளுகளே. நம்ம இந்த வீட்டுக்கு வந்த உடனே நம்ம மகன் ராஜா ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறேன்னு சொன்னான். உன் பொண்டாட்டி கையிலலாம் துவைக்க மாட்டாளா, எதுக்குடா வாஷிங் மிஷின் சத்தம் போட்டு வாங்க விடாம ஆக்கினேன். அப்பவே நாம ஒழுங்கா வாஷிங் மிஷின் வாங்க விட்டுருந்தா இனி யாரும் நாம துவைக்க ஈஸியா இருந்திருக்குமே. நமக்கு தேவைதான் எல்லா விஷயத்திலையும் மூக்க நுழைச்சி வனிதாவை போட்டு வஞ்சிக்கிட்டே இருந்தோம். அதுக்கு இப்போ அனுபவிக்கிறோம் போல. இருந்தாலும் நம்ம கிட்ட நம்ம விடக்கூடாது. பிரியா காசு பணம் வசதி நிறைய இருக்குன்னு தானே நம்மளை போலீஸ்க்கு போயிடுவேன் மிரட்டுறா. இருடி பிரியா, அத்தை அத்தை நீ என் காலில் விழுகிற அளவுக்கு நான் உன்னை மாற்றி காமிக்கிறேன். இசக்கி, இனி தீயா வேலை செய்யணும். பெரியம்மா. ஏ சாய்க்குட்டி, வா வா வா, தூங்கி எந்திரிச்சிட்டியா? நான் அப்பவே எந்திரிச்சிட்டேன் பெரியம்மா. நான் தூங்கி எந்திரிச்சோன்னா உங்க ரூமுக்கு தான் வந்தேன். நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. ஓ அப்படியாடா, நைட்டு தூங்க லேட் ஆயிடுச்சா, அதான் பெரியம்மா காலையில எந்திரிக்கவும் லேட் பண்ணிட்டேன். இருக்கட்டும் பெரியம்மா. மதினி வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் கொழுந்தனாரே. வழக்கம் போல அண்ணன் இந்த தடவையும் வரல. அவர் எங்க வந்தாரு, என்னையவே தனியா எங்கேயும் விட மாட்டாரு. இந்த தடவை தான் அதிசயம். நான் போறேன்னு சொன்னேன், என்னமோ சரின்னு சொல்லிட்டாரு. அண்ணனுக்கு அந்த அளவுக்கு வேலை முக்கியமா போச்சு. ஆமா ராஜா, அவருக்கு என்னைய விட வேலை தான் முக்கியம். ஆனா இந்த தடவை அவரா கூப்பிட வராம நான் இங்க இருந்து போக மாட்டேன். என்னை கூப்பிடறதுக்காகவே இங்க கண்டிப்பா வரதான் செய்வாரு. சரி மதினி, அப்போ மாத்திரம் அண்ணனை பார்த்துக்கிடுவோம். நான் இப்போ அண்ணனுக்கு ஃபோன் போட்டு பேசிக்கிறேன். சரிங்க ராஜா. வனிதா, நானும் சாயும் சாப்பிட்டோம். நீயும் மதினியும் போய் சாப்பிடுங்க. நான் அப்படியே ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன். சரிங்கண்ணா. அம்மா, நானும் அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்புறேன். பெரியம்மா போயிட்டு வரேன். சரிடா. சரி வாங்கக்கா, நாமளும் போய் சாப்பிடுவோம். சரி வனிதா. வாசுகி, இன்னொரு 15 நாள் நம்ம 2 பேரும் மீட் பண்ண முடியாது. செமஸ்டர் லீவ் விட்டுட்டாங்க. ஏன் டிம்பிள், வீட்டுக்கெல்லாம் வர முடியாதா? நீ ஃப்ரீயா இருக்க மாத்திரம் எங்க வீட்டுக்கு வா. எங்க காலேஜ் லீவுனா வீட்டில் வெட்டியா இருக்கான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நமக்கு 24 மணி நேரமும் காணாது. அது எப்படிதான் நேரம் போகுமோ, வேகமா ஓடிரும். அதேதான்ப்பா எங்க வீட்லயும். ஹலோ, ஹாய், எப்படி இருக்கீங்க? என்னாச்சு? இதுக்கு முன்ன என்ன பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி இப்படி முழிக்கிறீங்க? நான் ஒன்னும் இதுக்கு முன்ன உன்னை பார்த்ததில்ல, ஒழுங்கா போயிடு. என்னங்க இப்படி போய் சொல்றீங்க? அன்னைக்கு காஃபி ஷாப்ல நீங்க தானே என்னோட பேர் என்னன்னு கேட்டுட்டு போனீங்க. நானும் உன் பேர் கேட்கல, நீ யாருன்னே எனக்கு தெரியாது. இப்ப போறியா இல்லையா? வாசுகி, என்னாச்சு? ஓ, இவங்க பேர் வாசுகியா? ஐயோ டிம்பிள். ஹலோ வாசுகி, என்னாச்சு? ஏன் தேவையில்லாம இவ்வளோ கோவப்படுறீங்க? அன்னைக்கு நீங்களா தானே என் பேரை கேட்டீங்க. சரி, பழகுன ஆளா இருக்கேன்னு உங்ககிட்ட வந்து பேசினா இப்படி நடந்துக்கிறீங்க. யாருடா? யார் பழகுன ஆளு? நீ ஒரு சைக்கோ, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அன்னைக்கு காஃபி ஷாப்ல நீ தானே அந்த பொண்ணை அடிச்ச. ஒரு பொண்ணை பட்ட பகலில் ரோட்ல வச்சு அடிக்கிற நீ எல்லாம் சைக்கோடா. ஒழுங்கா ஓடிரு, இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். நான் சைக்கோவா? ஆமாண்டா, உன்னை பார்த்தாலே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைச்சேன். ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. ஓ, வாசுகி நம்மள தப்பா நினைச்சுக்கிட்டா. காஃபி ஷாப்ல ஒரு பையன் அடிக்க வந்தான். அந்த பொண்ணை நாம தான் காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். இவ அத நாம நினைச்சுக்கிட்டாளா? ஐயோ. ஏ வாசுகி, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட.
நீ தப்பானவன் தான்டா, உன்னை தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஏ வாசுகி, நான் சொல்றத கேளு. அன்னைக்கு அந்த பொண்ண என்னடா வாசுகி வாசுகின்னு என் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்க? இனிமேல் என் பேரை சொன்னேன்னா பாத்துக்கோ. சரி, யாரும் மூஞ்சில முழிக்கவே கூடாதுன்னு நினைச்சேன்னா அவனே வந்து நிக்கிறான். வா டிம்பிள், இங்க இருந்து கிளம்புவோம். என்னாச்சு வாசுகி? யார் அது? ஏன் இவ்வளோ கோவப்படுற? அன்னைக்கு காஃபி ஷாப்ல ஒரு பையன் ஒரு பொண்ணை அடிச்சிட்டான்னு காயத்ரி வந்து சொன்னால, ஆமா. அந்த சைக்கோ இவன் தான். ஏன்னா பார்க்க நல்லவங்க மாதிரி இருக்கீங்க, ஏன்னா அப்படியெல்லாம் பண்றீங்க? ஏய் அண்ணனா, அவங்கிட்ட போய் பேசிட்டு இருக்க, எந்திரிச்சு வாடி போவோம். ஆஹாஹா, நம்மளை பிடிச்சுதான் அன்னைக்கு நம்ம பேரெல்லாம் கேட்டா, இப்போ தப்பா புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ கோவப்படுறா பாரு. வாசுகியோட வீடு, அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் விசாரிக்கணும். அம்மா நமக்கு பொண்ணு பார்க்குறேன்னு சொல்றாங்க. இந்த பொண்ணை விசாரிச்சு இங்க இருக்காம அவங்க மருமக போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லணும். ஏ வாசுகி, என்னப்பா பிரச்சனை? என்ன ஆச்சு? டிம்பிள், அவனை நான் ஏற்கனவே 2-3 தடவை பார்த்துருக்கேன். அவனை சரி. பார்க்க மொத்தம்லாம் ஏதோ ஒரு ஃபீல். அவன் கூட பேசணும்னு நிறைய ஆசைப்பட்டிருக்கேன். அன்னைக்கு காஃபி ஷாப்பில் நானாக தான் அவன்கிட்ட பேரையும் கேட்டேன். ஓ, முதல் காதலா வாசுகி? கொன்று வேண்டி காதல் கீதல்னு சொன்னேன்னா திரும்ப அவன் வரட்டும். அவனை பார்த்தாலே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணல, என்னன்னு மட்டும் கேளு. ஏ ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாதப்பா, விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இனி விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாத, அவனை பார்த்தாலே எரிச்சல் வருது. மணி ஆயிடுச்சு, வாசு இப்போ வந்துருவான். வாசு வந்தோன்னே அவன்கிட்ட விஷயத்த சொல்லிக்கிடுவோம். இப்போ நம்ம மாணிக்கத்துக்குன்னா ஃபோன் போட்டு சொல்லுவோம். பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கு, மாணிக்கம் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறானே. ஹலோ ராசாத்தி, சொல்லுமா. ஏ மாணிக்கம், என்னாச்சு இவ்வளவு நேரம் ஃபோன் எடுக்க? ஆஃபீஸில் எதுவும் இருக்கியா? முக்கியமான வேலையில் ஏதாவது இருக்கியா? நான் உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு. இல்லை ராசாத்தி, ஆபீஸ்ல தான் இருக்கேன். ஆனா வேலை ஒன்றும் அதிகமா இல்லை. நீ சொல்லி எதுக்கு ஃபோன் போட்ட? மாணிக்கம், ஒரு சந்தோஷமான விஷயம். வாசுவுக்கு ஒரு நல்ல பொண்ணு அமைஞ்சிருக்கு. அப்படியா ராசாத்தி? பொண்ணு எந்த ஊரு? போய் பார்த்துட்டு வந்துட்டியா? நம்ம ஊரு தான். பொண்ணை நேரெல்லாம் போய் பார்க்கல, ஃபோட்டோவில் தான் பார்த்தேன். பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா மாணிக்கம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணு பார்க்க நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் உனக்கு ஃபோன் போட்டேன். நீயும் பாலாவும் கிளம்பி வந்துருங்க. சரி ராசாத்தி. வாசு என்ன சொன்னா? வாசுக்கு பொண்ணு பிடிச்சிக்கிடுச்சா? அவன்கிட்ட ஒன்றும் சொல்லவே இல்லை மாணிக்கம். இப்போதான் புரோக்கர் வந்து சொன்னார். சொன்ன உடனே உனக்கு தான் ஃபோன் போட்டிருக்கேன். வாசுக்கு இப்போ வேலை முடிஞ்சிடும், வீட்டுக்கு வந்துடுவான். அவன்கிட்ட நேரில் தான் சொல்லணும். சரி ராசாத்தி, நான் பாலாவை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். சரி மாணிக்கம், சீக்கிரமே வந்துரு. காலையில் எல்லாரும் ஒன்று போல பொண்ணு வீட்டுக்கு போவோம். சரி ராசாத்தி, நான் வச்சிடுறேன். சரி மாணிக்கம். மாணிக்கத்திட்ட சொல்லிட்டோம். இனி வாசு வந்தோன்னு சொல்லி நாளைக்கு காலைல வேகமாக கிளம்பணும். வாசுவுக்கு பொண்ணு பிடிக்கணும். அவன் பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லிட்டா உடனே பொண்ணுக்கு பூ வச்சுட்டு வந்துட வேண்டியதான். அம்மா இங்கதான் இருக்காங்க. அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் வாசுகிய பத்தி சொல்லணும். வாசுகி யாரு என்னன்னு விசாரிச்சு அந்த பொண்ணையே எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கம்மான்னு அம்மாட்ட சொல்லுவோம். அம்மா. டேய் வாசு, வாடா. உனக்காக தான் அம்மா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்னம்மா, எனக்காக உட்காந்துட்டு இருக்கீங்களா? என்ன விஷயம்? அதுவும் இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. எத்தனை பொண்ணு ஜாதகம் வந்துச்சுடா வாசு உனக்கு, ஆனா எதுவுமே பொருத்தம் சரியில்லை. 2 நாளைக்கு முன்னேவும் புரோக்கர் ஒரு பொண்ணோட ஜாதகத்தை கொண்டு வந்திருந்தாரு. அதுல உனக்கும் அந்த பொண்ணுக்கும் பொருத்தம் நல்லா இருக்குடா. அதை விட அந்த பொண்ணு நல்ல அழகுடா. அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்டுக்கும் ஒரே பொண்ணாண்டா, நல்லா படிச்சிருக்காளாம். நாளைக்கே அம்மா பொண்ணு பார்க்க வாரேன்னு சொல்லியிருக்கேன். என்ன வாசு, அம்மா எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன், நீ எதுவும் பேசாம அமைதியா இருக்க? இல்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டேய், நாளைக்கு ஆஃபீஸ் லீவ் போட்டுரு. நான் மாணிக்கத்துக்கு ஃபோன் போட்டு சொல்லிட்டேன். பாலாவையும் கூட்டிட்டு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வாரேன்னு சொல்லியிருக்கான். நாம எல்லாரும் ஒன்று போல பொண்ணு பார்க்க போவோம். வாசு, உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்குன்னா உடனே சொல்லிடுடா. அங்கேயே பொண்ணுக்கு பூ வச்சுட்டு வந்துடுவோம். அப்புறம் ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து நிச்சயம் பண்ணிட்டு மறுநாளே கல்யாணம் வச்சுக்கிடுவோம். ஏம்மா இவ்வளோ வேகமா செய்கிற மாதிரி இருக்கு? என்னடா வாசு இப்படி சொல்ற? அம்மா உனக்கு எத்தனை மாசமா பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்பதான்டா ஒரு நல்ல வரனா வந்திருக்கு. உனக்கு எதுவும் பிடிக்கலையாடா? எதா இருந்தாலும் அம்மாட்ட சொல்லிடு. இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பிடிச்சாலே எனக்கு பிடிச்ச மாதிரி தான். சரியா? சரிடா வாசு, நீ இப்படிதான் சொல்லுவேன்னு அம்மாவுக்கு தெரியும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாசு. உனக்கு கல்யாணம் பண்ணி என் மருமகளை இந்த வீட்டுக்கு கூட்டு வரணும்னு எனக்கு அவ்வளோ ஆசை. இப்போ அந்த ஆசை நிறைவேற போகுதுடா. சரிங்கம்மா, நீங்க நினைச்சபடி எல்லாமே நடக்குமா?
சரி வாசு, வா உள்ள வா, அம்மா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சாப்பிட்டு சீக்கிரம் தூங்குவோம், அப்பதான் காலைல வேகமா எழுந்திரிச்சு எல்லாம் கிளம்ப முடியும். சரிங்கம்மா, சாப்பாடு எடுத்து வைங்க, நான் வாரேன். அம்மாட்ட வாசுகிய பத்தி சொல்லுவோன்னு ஆசை ஆசையா வந்தேன். ஆனா அம்மா இப்படி பொண்ணு பார்த்துட்டேன், பொண்ணு பிடிச்சிருக்குங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அவ்வளோதானா? முத வாசுகிய பார்த்தவொடனே என் மனசுக்கு தோணுச்சு, இவ தான் நம்ம மனைவியா வரணும்னு. நான் எப்படி அம்மாட்ட சொல்லுவேன்? வாசுகிய பத்தி ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சா, அவ வீடு எங்க இருக்கு, அவங்க அப்பா அம்மா யாரு, இதெல்லாம் தெரிஞ்சாவது நான் அம்மாட்ட சொல்லுவேன். எதுவுமே தெரியாம நான் அம்மாட்ட எப்படி பேச முடியும்? அம்மாவோட ஆசையே நமக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கறது தான். இப்போ நம்ம திடீர்னு ஏதாவது சொல்லி அம்மாவை குழப்பக்கூடாது. அம்மா சொல்றபடியே நாமளும் சரின்னு கேட்போம். ஆனா என்னன்னு தெரியல, மனசு ரொம்ப வலிக்குது. முத இந்த வலியை அனுபவிக்கிறேன். சரி, இதுவும் கடந்து போகும். வாசு, சாப்பிட வாடா. இதோ வந்துட்டேமா. காலையிலே சுட சுட பிரியாணி சாப்பிட எவ்வளோ டேஸ்டா இருக்கு. என்ன வனிதா? ஆமாக்கா, நான் இப்படியெல்லாம் காலையில பிரியாணி சாப்பிட்டதே இல்ல. காலையிலயா? நான் கடையிலேயே பிரியாணி வாங்கி சாப்பிட்டது இல்லக்கா. ஏன் வனிதா, ராஜா வாங்கி கொடுக்க மாட்டாரா? பிரியாணி கேட்டா வீட்லயே செஞ்சிருன்றாரு. வீட்டுல செஞ்சுதான்க்கா சாப்பிட்டுருக்கோம். அப்படியா வனிதா? சரி விடு, இன்னைக்கு எவ்வளோ பிரியாணி வேணுமோ அவ்வளோ சாப்பிடு. நிறைய ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கு. சரிக்கா. அட அட, பிரியாணிய வாயில வச்சோன்னே சொர்க்கத்துக்கே போற மாதிரி இருக்கு. அப்படி ஒரு டேஸ்டுக்கா. சொர்க்கத்துக்கா? நீங்க 2 பேரும் நரகத்துக்கு தாண்டி போவீங்க. ஐயோ அத்தை, ஐயோ அத்தையா, ஐயோ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்? வெள்ளிக்கிழமை காலங்காத்தால இப்படி நடு வீட்டுக்குள்ள உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கே அடுக்குமாடி. இப்படி கறி பிரியாணி எல்லாம் என்னடி இதெல்லாம்? ஐயோ அத்தை, ஏன் இவ்வளோ எனர்ஜி கொடுத்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கும் பிரியாணி வாங்கியிருக்கு, உட்காந்து சாப்பிடுங்க. சீ, எனக்கு எதுக்கு பிரியாணி? எனக்கு ஒன்றும் தேவையில்லை. வெள்ளிக்கிழமை தெருவுக்குள்ள எல்லா பொம்பளைகளும் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா இப்படி பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? அத்தை, தேவையில்லாம கத்தாதீங்க. எங்களுக்கு பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையா இருந்தது, அதுக்காக தான் பிரியாணி கடையில் ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட்றோம். என்ன, கடையில ஆர்டர் போட்டு சாப்பிட்றீங்களா? ஐயோ, என் பிள்ளை துட்டெல்லாம் அப்படி பிரியாணியா கிடக்கே. நான் இப்ப என்ன செய்வேன்? நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்க பேசாம போய் உட்காருங்க, எங்களை சாப்பிட விடுங்க. விட மாட்டேன்டி, சாப்பிட உங்களை விடவே மாட்டேன். ஒழுங்கா எல்லாரும் எந்திரிச்சிருங்க. ஐயோ அத்தை, காமெடி பண்ணாம பேசாம இருங்க. நான் காமெடி பண்றேனா? நானா காமெடி பண்றேன்? நானாடி காமெடி பண்றேன்? நிஜமாலே காமெடி தான் பண்றீங்க. அத்தை, உங்களுக்கு சேர்த்து தான் பிரியாணி இருக்கு, உட்காந்து சாப்பிடுங்க. என்னடி வனிதா, நீயும் வாயை திறக்க ஆரம்பிச்சிட்ட? வெள்ளிக்கிழமை சாமிக்கு பூ கட்டணும், வீட்டுல விளக்கு போடணும், கொஞ்ச நாள் அறிவு இருக்காடி உங்களுக்குலாம்? இப்படி உட்காந்து கறியை தின்னுக்கிட்டு இருக்கீங்க. அத்தை, சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு குளிச்சுட்டு விளக்கு போடலாம், தப்பு கிடையாது. அத்தை, வெள்ளிக்கிழமை நாங்க வீட்டுல கறி எடுத்து சமைச்சா நீங்க கோவப்படலாம். கடையில தானே வாங்கி சாப்பிடுறோம், இதுக்கு எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? நீங்க 2 பேர் சேர்ந்துட்டு ஆட்டமா ஆடுறீங்க. இரு, பிரியா, இப்பவே என் மகனுக்கு போன் போடுறேன். ஐயோ அத்தை, உங்க மகன்கிட்டலாம் சொல்லாதீங்க. உங்க மகனுக்கு தெரியாம நாங்க பிரியாணி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். தெரியாம வாங்கி சாப்பிடுறீங்களா? ஆமா அத்தை. சரி சரி, அப்ப நான் சாப்பிடுங்க. என்னக்கா அத்தை அமைதியா சரி சரின்ட்டு போறாங்க? உங்க மகனுக்கு தெரியாம வாங்கி சாப்பிட்றோன்னு சொன்னோம்ல, அதான் அவங்க மகன்கிட்ட போட்டு கொடுக்க போறாங்க. என்னக்கா சொல்றீங்க? ஊர்ல இருந்து மச்சான் தானே பிரியாணி ஆர்டர் போட்டு நம்ம வீட்டுக்கு வர வச்சாங்க. அது நமக்கு தானே தெரியும், அவங்களுக்கு தெரியாதுல. மகன்கிட்ட ஏதாவது போட்டு கொடுக்கட்டும், என்ன நடக்குதுன்னு பாப்போம். அடடடடா, இது ஒரு நல்ல சந்தர்ப்பமே. இதை நம்ம பயன்படுத்திக்கணும். என் மகனுக்கு தெரியாம திங்கிற, அதுவும் ஓ வாயாலே என்கிட்ட சொல்லிட்டேன். இருடி, இப்பவே என் மகனுக்கு போன் போட்டு 1க்கு 2 போட்டு கொடுக்குறேன். இருடி. டேய் மூத்தவனே, அம்மா பேசுறேன்டா. சொல்லுங்கம்மா. டேய் மூத்தவனே, இங்க உன் பொண்டாட்டி வந்து உக்காந்துக்கிட்டு உன் சொத்தெல்லாம் தின்னே அழிச்சிருவாடா. காலங்காத்தாலே தட்டு நிறைய நிறைய பிரியாணி வாங்கி வச்சுட்டு உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்காங்கடா 2 பேரும். என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்டா, பிரியாணி மட்டும் இல்லடா, சிக்கன், மட்டன், மீன் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்காங்கடா. அதுவும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கே இப்படி திங்கிறாள்கனா? டெய்லி எப்படி வாங்கி திம்பாள்கன்னு பாருடா. உன் பொண்டாட்டியை நீ வந்து கூட்டிட்டு போ, இல்லனா இங்க கடையில வாங்கி தின்னே உன் பொண்டாட்டி பெருத்துருவா. உன் வீட்டுக்கு நீ கூட்டு போமத்துல அவ உள்ள நுழைய முடியாம உன் வாசலை இடிச்சுதான்டா கெட்டணும். ஆனா உன் வாசலை இடிச்சு கெட்டது கூட உன்கிட்ட காசு இருக்காதுடா. அந்த அளவுக்கு தின்னே தீத்துருவாளுக. அப்புறம் என்னடா, குடும்பத்தோட போய் பிச்சை தான் எடுக்கணும். சரிம்மா, இவ்வளவு நாள் வேலை பார்த்து சாப்பிட்டோம், இனிமேல் வேணா பிச்சை எடுத்து சாப்பிடுவோம். என்னடா ஆச்சு இப்படி பேசிக்கிட்டு இருக்க?
மா ஒரு புது ஹோட்டல், இன்னைக்கு பிரியாணி வாங்கினா ஆஃபர் உண்டு. நான் தான் உங்களுக்கு ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்தேன். நீ என்னமோ கதை கதையா ஓட்டிக்கிட்டு இருக்க. என்னடா சொல்ற, நீ தான் வாங்கி கொடுத்தியா? ஆமாமா, பிரியா கூட உங்களை பத்தி எவ்வளவோ சொன்னா, எதையுமே நம்பல. ஆனா இப்பதான் தெரியுது உங்களை பத்தி. ஷேய், இதுல வீட்டு வாசலை வேற இடிச்சு கட்டணுமா? ஏமா? போனை வைங்க, இனி எப்பவும் எனக்கு போன் போட்டுறாதீங்க. ஐயோ, எவ்வளவு நேக்கா நம்மள கோர்த்து விட்டாளுவே நம்ம மகன்கிட்ட. அசிங்கம், அவமானம். பெத்ததும் சரியில்லை, வீட்டுக்கு வந்ததும் சரியில்லை, இதுகளுக்கு பிறந்ததும் சரியில்லை. நம்ம ஒரு ஆள் தான் வீட்டுல சரியா இருக்கும் போல. பா, அத்தை பிரியாணியும் சேர்த்தே சாப்பிட்டாச்சு. சாப்பிட முடியாம சாப்பிட்டோம். சரி டேஸ்ட். ஆமாக்கா. என்னக்கா பிரியாணியே சாப்பிட்டு முடிச்சிட்டோம், இன்னும் அத்தைய காணோம். நம்மளை பத்தி அவங்க மகன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சொல்லி முடிச்சுட்டு வரட்டும். அடி பாவிகளா, எவ்வளவு பிரியாணி இருந்தது, அதுக்குள்ள 2 தின்னு முடிச்சிருச்சீங்க போல. என்னத்த உங்க மகன் என்ன சொன்னாங்க? ஏன் மகனா? ஏன் மகன் என்னமா சொன்னா? ஒன்னும் சொல்லலையே. அப்பனா எங்களை உங்க மகன்கிட்ட சொல்றதுக்காக நீங்க வேகமா போகலையாத்த? சேச்சே, என் மகன் கிட்டலாம் ஒன்னும் சொல்லலாமா? ஒரு நாள் ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிடுறீங்க, இதுல என்ன இருக்கு? இனிமேல் வெள்ளிக்கிழமெல்லாம் வாங்கி சாப்பிட்றாதீங்க. மாமியார் உருட்டுனா இதுதான் போல. நல்லா உருட்டுறாங்க. ஏ வனிதா, ஜவுளி கடைக்கு போக வேண்டியிருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் போவோமா இல்லை நாளைக்கு காலையில போவோமா? இன்னைக்கு வேணாக்கா, நாளைக்கே போவோம். அத்தை, நானும் வனிதாவும் நாளைக்கு தைப்பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம். நீங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் பாத்துருங்க, சமையல் வேலையும் சேர்த்து. அதெப்படி? என்ன விட்டுட்டு போலாம், நானும் நாளைக்கு வருவேன். சரியத்த, வாங்க. வாங்கிட்டு வர பொருளெல்லாம் தூக்கிட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, நீங்க கூட வாங்கத்த. சரி. 2 பேத்துக்கும் என் மகன் சப்போர்ட் இருக்குன்னு வாய் ரொம்ப கூடி போச்சு. பொருட்களெல்லாம் தூக்குறதுக்கு என்ன வான்னு கூப்பிடுறான். இருங்கடி, நாளைக்கு உங்களை ஜவுளி கடையில எப்படி துணி எடுக்க விடுறேன்னு பாருங்க. 2 பேரும் அத்தை அத்தைன்ட்டு என்ன சொத்தையாக்குறீங்களா? நாளைக்கு நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாமியாருங்கிறத காமிக்கிறேன்டி.